இன்றைய தினமுள்ள வேத பகுதிக்கு ஆதாரமாக ஒரே ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 126 அதிகாரம் அதனுடைய 1 வசனம். எடுத்தவர்கள் சீக்கிரமாக வாசிக்கலாம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்முடைய சபைக்கு மட்டுமல்ல, செல்லுகிற இடமெல்லாம், ஜீவனுடைய சபை செல்லுகிற இடமெல்லாம் அது ஒரு பாயும் நதியாக மாறும் என்று கடந்த நாட்களை நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய ஒரு வாரம் நம்முடைய சபையின் மூலமாக செய்திகள் பரம்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை கர்த்தர் வருநாட்களில் இன்னும் அதிகமாய் விசாலப்படுத்துவாராக. ஒரு முறை கூட வாசிக்கலாம். 126 சங்கீதம் அதனுடைய 1 வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது நாம் எப்படி இருப்போமாம்? சொப்பனம் காண்கிறவர்கள் போல் நாம் இருப்போமாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பு என்று சொல்லும்போது நாம் நம்முடைய சிந்தையில் உடனே வருவது என்ன என்று சொன்னால், தவறு செய்தவர்களானாலும் தவறு செய்யாதவர்களானாலும் சிறையில் இருக்கிற அனுபவம் மட்டும்தான் நம்முடைய மனதிலே தோன்றுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பு என்று சொல்லும்போது சிறையில் இருப்பது மட்டுமல்ல, எந்த மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் சிறையின் அனுபவத்தில் இருக்கிறானோ, ஒரு இருளின் அனுபவத்தில் இருக்கிறானோ, அதை தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். சிறையிருப்பு. ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து அநேக பக்தர்களை குறித்து, வேதத்திலிருந்து அநேக மனிதர்களை குறித்து சிறையிருப்பின் அனுபவத்திற்கு உள்ளே கடந்து சென்ற மனிதர்களை நாம் காண முடியும். ஒரு யோசேப்பை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு சிறு பையனாக இருந்த காலம் தொட்டு கடைசி வரையிலும் அவன் சிறையிருப்பின் அனுபவத்திலே கடந்து சென்று, ஆனாலும் அவன் துவண்டுவமாக கர்த்தருக்குள் இருந்ததினால் அவன் சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றி அவனை ஒரு இருக்க வேண்டிய இடத்திலே, பார்வோனுடைய ஒரு ராஜ கொட்டாரத்திலே ஒரு பெரிய ஒரு அரசனாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பு என்று சொல்லும்போது நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பு அதிகமாக காணப்படுகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பு என்று சொல்லும்போது நாம் இயல்பாக எப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை இயல்பாக நம்மை செய்ய முடியாமல் எந்த காரியம் நமக்கு முன்பாக தடுத்து நிறுத்துகிறதோ அதற்கு பேர் தான் சிறையிருப்பு. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வந்திருக்கிற நேரலையில் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பல மன கஷ்டங்களினாலே, பிள்ளைகளுடைய வேதனையினாலே, புருஷன்மாருடைய கஷ்டத்தினாலே, வியாதியினாலே, சஞ்சலத்தினாலே, தவிப்பினாலே, மனபாரத்தினாலே, என்னுடைய இந்த இக்கட்டிலிருந்து யார் என்னை விடுவிப்பார் என்று எந்த உள்ளத்தோடு சில வேளைகளில் எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கும், ஆனால் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பு உண்டு. இந்த சிறையிருப்பை யாரால் மாற்ற முடியும்? நம்முடைய ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை அறிந்தவர்கள் நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக ஜெபிப்பது வழக்கம். ஆனால் நாம் ஜெபிப்பும் உடனே நமக்குடைய சிறையிருப்பு மாறும் என்று நாம் சொல்ல முடியாது. நாம் ஜெபிக்கும் போது உடனே நமக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்ல முடியாது. அடிக்கடி நம்முடைய பாஸ்டர் சொல்லுவாங்க, ஜெபித்தவன் மரித்து போனாலும் ஜெயம் ஒரு நாளும் மரித்து போகாது. ஹல்லேலூயா. ஜெபித்தவன் மரித்து போனாலும் ஜெபம் ஒருபோதும் மரித்து போகாது. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை உண்டு. கடந்த நாட்களில் என்னுடைய அப்பா விதைத்த ஜெபம், ஹல்லேலூயா, என்னுடைய அப்பா விதைத்த ஜெபம், அவர் மரித்து போனாலும் அந்த ஜெபம் இப்பொழுது முளைத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சிறைச்சாலையின் அனுபவம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் அதிக முக்கியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். ஒரு பேதுரு என்று சொல்லுகிறவன் என்னுடைய பிரசங்கத்தினுடைய டாபிக் இனிதான் வரும். பேதுரு சிறைச்சாலையிலே அகப்பட்டு கிடந்த பொழுது, நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்லுகிறேன், அகப்பட்டு அவன் இருந்த பொழுது அவனை விடுவிப்பதற்கு யாரும் இல்லை. கர்த்தர் தம்முடைய தூதனை அவனுடைய அறையிலே அனுப்பி, வசனம் சொல்லுகிறது, அறையிலே அனுப்பினது உடனே என்ன பிரகாசித்தது? அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போ முதல்ல ஒரு சிறையிருப்பின் அனுபவம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருளில் இருந்த ஜனங்கள் எப்பொழுது மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒவ்வொரு மக்களுக்கும்
மகாபெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மகாபெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது போல எல்லா டிசம்பருக்கு மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு வர வேண்டியது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாக பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்ற பொழுது இருட்டின் அனுபவம் மாறி மங்களின் அனுபவங்கள் மாறி ஒரு வெளிச்சம் நமக்குள் கடந்து வருகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சில வேளை சொல்லலாம், அவர்கள் நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு கடந்து வருகிறேன், உபவாசம் எடுக்கிறேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கிறேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏன் என்னுடைய சிறையிருப்பு மாறவில்லை? ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பேதுரு சிறைச்சாலையிலே கர்த்தர் தூதனை அனுப்பினதற்கு ஒரே ஒரு மூல காரணம் அந்த இடத்திலே காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதனுடைய முந்தின வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சபையார் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 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 எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருடைய சிறைச்சாலையின் அனுபவத்தை மாற்றக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருந்து? சபையினிடத்தில் இருந்தது. இன்று இந்த நேரலையில் நம்முடைய சபையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நேரலையில் கேட்கிற பிள்ளைகளே, சில வேளை நாம் பல சபைகளுக்கு செல்லுகிறவர்களாக இருக்கலாம், சில வேளை நாம் பல கூடுகைகளை நான் நேரலையிலே மட்டும் பார்த்து தேவனை ஆராதிக்கிறவனாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவ சபையினுடைய ஒரு பின்தாங்குதல் இல்லாதது வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் மாறாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அப்போஸ்தலருடைய புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அகப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அகப்பட்டார்கள். அவர்களையும் கர்த்தர் விடுவித்தார். ஹல்லேலூயா. அவர்களையும் கர்த்தர் விடுவித்தார். அவர்கள் தேவனுடைய சபையினுடைய பின்தாங்குதல் மட்டும், அவர்களுடைய ஜெபம் மட்டும் எனக்கு இருந்தா போதாது என்று சொல்லி அவர்களுடைய கால் இரண்டையும் கட்டி தொழுமரத்திலே கட்டி போட்ட பொழுது அவர்களுடைய கை சும்மா இருக்கல்ல, அவருடைய நாவு சும்மா இருக்கல்ல. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால், சிறைச்சாலையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, தேவ சபையினுடைய பின்தாங்கின ஜெபம் நம்மை காப்பாற்றும். இரண்டு, நாம் இருக்கிற இடத்திலே எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்று நாம் பார்க்க கூடாது. கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் இருக்கும் என்று சொன்னால் சிறைச்சாலையின் அனுபவத்தை கர்த்தர் உடைத்து மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலையின் அனுபவம் என்று சொல்லுவது சிறையில் இருப்பது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிறைச்சாலையின் அனுபவம் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிறைச்சாலையின் அனுபவம் இருக்கிறது. 2 பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற தாயிடத்தில் கேட்டால் தெரியும் சிறைச்சாலையின் அனுபவம் எப்படி இருக்கிறது என்று. தன்னுடைய கணவன் ஒரு குடிகாரனாய் இருந்தால் அவருடைய மனைவியிடத்தில் கேட்டால் தெரியும் அவருடைய மனைவியினுடைய வாழ்க்கை எப்படி, அது ஒரு சிறைச்சாலையினுடைய அனுபவம். பிள்ளைகளிடத்தில் கேட்டால் தெரியும் வீட்டிலே ஒரு சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, அது ஒரு சிறைச்சாலையினுடைய அனுபவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து பிள்ளைகள் இல்லாவிட்டால் தெரியும் அவர்களுடைய வயிறு எறிவது, அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையினுடைய அனுபவம். ஹல்லேலூயா. எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவரிடத்தில் கேட்டால் தெரியும் சிறைச்சாலையினுடைய அனுபவம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரலையில் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலையின் அனுபவம் நம்மை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் கேட்ட இந்த 2 காரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் மூடி ஒரு விசாலமான பாதையை நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும், சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும், அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி. Hallelujah, 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 hallelujah. வேதத்திலிருந்து 2 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக கூறப்போகிறேன். எஸ்தருடைய புத்தகம்
அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். எடுத்தவர்கள் சீக்கிரமாக வாசிக்கலாம். எஸ்தருடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அதனுடைய கடைசி பாகம் மட்டும் போதும். சூசான் நகரம் கலங்கிற்று. ஹல்லேலூயா. இந்த பகுதி நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் பகுதி நமக்கு தெளிவாக போகும். எஸ்தருடைய புஸ்தகத்தை அனைவரும் பல பகுதிகளிலே பல நேரங்களிலே பல ரீதிகளிலே நாம் கேட்டிருப்போம். ஆனால் இன்றைய தினம் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவது எப்படி பேசுகிறார் என்று வசனம் மூலமாக நாம் எடுத்துச் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. சூசான் நகரம் கலங்கிற்று. எதனால் கலங்கிற்று? எஸ்தருடைய புஸ்தகத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தோடு நாம் படிக்கும்போது அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கு வல்லரசாக இருந்து என்று சொன்னது போல 127 நாடுகளுக்கு ஒரு அரசனாக இருந்த அகாஸ்வேரு ராஜா அவருடைய நாட்களிலே எல்லா நாடுகளிலும் இருந்த தேசவாசிகளுக்கு ஒரு விருந்து பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விருந்து பண்ணின பொழுது அந்த ராஜகுமாரத்தியாகிய இருந்த பஸ்தி, ராஜகுமாரத்தியாகிய இருந்த பஸ்தி, அப்பொழுது இருந்தது ராஜகுமாரத்தியாகிய பஸ்தி இருந்தாள். கடைசியில் தான் எஸ்தர் வந்தாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, விருந்து வைத்த பொழுது, அதற்கு உதாரணமாக நாம் சொல்ல போனால், விருந்து வைத்த பொழுது பஸ்தியை கூப்பிட்டாங்க. பஸ்தி இங்கே என்ன செய்யலை, வரல. பஸ்தி வரல. காரணம் கேட்டால் தெரியாது. வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் அந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது எந்த காரணத்துக்காக அவங்க வரலன்னு கொடுக்கப்படலை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் என்னுடைய கர்த்தர் எனக்கு தந்த காரியத்தின் நான் சொல்லுகிறேன். ஒரு ராஜகுமாரத்தியை ராஜகுமாரத்தியாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு எவ்வளவு காரியங்கள் உண்டென்று, எஸ்தரை எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டாள் என்று நமக்கு தெரியும். அந்தந்த நாடுகளில் இருந்த எல்லா நல்ல பெண்களையும், சௌந்தரியம் உள்ள பெண்களை எல்லாம் கன்னி மாடத்திலே கொண்டு வைத்து அவர்களுக்கு வேண்டியதான காரியங்களை கொடுத்து ராஜா யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ, இதற்கு பயங்கர ப்ரொசீஜர் உண்டு. அந்த ப்ரொசீஜர் படி தான் எஸ்தரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ அதே போல தான் பஸ்தியையும் தேர்ந்தெடுத்தாங்க. ஹல்லேலூயா. எஸ்தரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ அது போல தான் பஸ்தியையும் தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு நாள் ராஜாவினுடைய முன்பில் வருவதற்கு பஸ்தி ஒரு மன சுணக்கம் காண்பித்தாள். காரணம், நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், அவங்க வருஷங்களாக இருந்திருக்கலாம். ஒரு ராஜகுமாரத்துக்கு என்ன குறைவு இருக்கும்? ஒரு குறைவும் இருக்காது. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ், இவங்க என்ன சொல்கிறார்களோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் ஏன் இவங்க வரல? அவங்களுக்கு அந்த ஒரு நேரம் மட்டும்தான் ராஜா முன்னிலையில் வரணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பஸ்தி வரவில்லை என்று சொன்னால் ஒரு எஸ்தரை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரோ அந்த ஊழியத்திலிருந்து நாம் பின் வாங்குவோம் என்று சொன்னால், நீ பஸ்தி ஆனாலும் சரி, நீ ராஜகுமாரத்தி ஆனாலும் சரி, நீ புறம்பே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பஸ்தியினுடைய அவர்களுடைய ராஜகுமாரத்தி என்று சொல்லப்படுகிறதான அந்த பதவி பறிக்கப்படுவதற்கு அநேக நேரம் இல்லை. அந்த நிமிடம் வரையிலும் ராஜகுமாரத்தியாக காணப்பட்டவள் ஒரு நிமிஷம் கொண்டு ராஜகுமாரத்தி என்ற பதவியை இழந்தாள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன ஒரு ஊழியத்தை, நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன ஊழியமாக இருக்கலாம், பெரிய ஊழியமாக இருக்கலாம், கர்த்தர் நம்முடைய திறமைக்கு தகுந்தபடி நமக்கு தந்திருக்கிற ஊழியத்தை அதை அசட்டை பண்ணாதபடிக்கு நாம் செய்வோம் என்று சொன்னால், முதல்ல நாம் வாசித்து கேட்டது போல சிறையிருப்பின் அனுபவங்கள் நம்மை விட்டு மாறு. ஹல்லேலூயா. பஸ்தி எப்போ ராஜா முன்னிலையில் வரலையோ சிறையிருப்பின் அனுபவம் அவளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. புரிஞ்சுதா? எப்போ பஸ்தி ராஜாவின் முன்னிலையில் வரலையோ அவளுடைய சிறையிருப்பின் நாட்கள் தொடங்கினது. அந்த வசனத்தில் இன்னைக்கு வரையும் உலகம் முழுவதும் இந்த வேத புஸ்தகம் படிக்கின்ற பொழுது பஸ்தியினுடைய சர்டிபிகேட் இப்படி தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. பஸ்தியினுடைய சர்டிபிகேட் இப்படி தான் இருக்கிறது. ஆனால் எஸ்தருடைய
சர்டிபிகேட் எப்படி இருக்கிறது? உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் இந்த வேத புத்தகத்தை படிக்கின்ற பொழுது எஸ்தருடைய சர்டிபிகேட் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது போல இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஒவ்வொரு ஊழியத்தையும் அதை நாம் செவ்வையாக செய்வோம் என்று சொன்னால் வஸ்திக்கு வந்ததான அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், எஸ்தரை எப்படி இந்த அரண்மனைக்குள்ளே வந்தாள்? எஸ்தர் எப்படி இந்த அரண்மனைக்குள்ளே வந்தாள்? மொர்தெகாய் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இந்த புஸ்தகத்தை நாம் முழுவதுமாக படிக்கின்ற பொழுது இரண்டு விதமான கேரக்டர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று எஸ்தர், மொர்தெகாய். இரண்டு ஆமான். இரண்டு விதமான கேரக்டர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று எஸ்தர், மொர்தெகாய். ரெண்டு வஸ்தி, ஆமான். ஹல்லேலூயா. ரெண்டு பேரையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வஸ்தி கிட்ட இருந்த அவளுக்கு இருந்த பதவி என்ன செய்யப்பட்டது? பறிக்கப்பட்டது. ஆமான் கடைசியிலே என்ன செய்யப்பட்டான் என்று உங்களுக்கு தெரியும். மொர்தெகாய் ராஜாவினுடைய அரண்மனையுடைய முற்றத்திலே இருந்து கொண்டிருந்தவன் ஒருவன். அவன் கடைசியில் எப்படியானா ராஜ கொட்டாரத்தில் எஸ்தருடைய அமைச்சராக மாறினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நினைத்தால் நம்முடைய பாசையில் சொல்லலாம், பாயில் கிடக்கிறவனை கட்டிலையும் ஏற்ற முடியும், கட்டில் கிடக்கிறவனை பாயிலையும் ஏற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தெகாயினுடைய வாழ்க்கை என்னைக்கு அந்த இடத்துல வந்தானோ அன்னையிலிருந்தே சிறைச்சாலையின் அனுபவமாக இருந்தது. சிறைச்சாலையினுடைய அனுபவமாக இருந்தது. அவன் ஒரு செக்யூரிட்டி கேட்ல செக்யூரிட்டி எப்படி இருப்பானோ அப்படி தான் இருந்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் இந்த வஸ்தியினுடைய பதவி பறிக்கப்பட்டது. அந்த தேசத்தில் உள்ள எல்லா பெண்களுடைய நல்ல பெண்கள் யாரை செலக்ட் பண்ண வேண்டுமோ அந்த பெண்களை அரச கொட்டாரத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு திக்கற்ற அப்பா அம்மா இல்லாத ஒரு பிள்ளையாகிய வளர்ந்தவள் எஸ்தர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் யார் இருக்காரு? சகாயராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நம்ம ஒரு இன்டர்வியூ போட்டாச்சுன்னா அந்த இன்டர்வியூக்கெல்லாம் எத்தனை பேர் வருவாங்க? அநேகம் பேர் வருவாங்க. ஆனால் கஷ்டத்தில் மத்தியில் வருகிற பிள்ளைங்க எல்லாம் அப்படி ஒரு நடுங்கி இருப்பாங்க. அந்த என்ன சொல்கிறது, பர்சனாலிட்டி நல்லா படித்தவங்க அவங்க எல்லாம் வருகின்ற போது பெரிய ஃபைலு, பெரிய டாப் கோட்டு எல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக வருவாங்க. ஆனால் இதுக்கு இடையில ஒன்றும் நல்லா படிச்சிருக்கோம், நல்ல மார்க் வாங்க, ஒரு கெட்ட பொண்ணு இல்லாமல் ஒரு பிள்ளை சில வேளை வந்திருக்கும் பாருங்க, அந்த பிள்ளையை கத்த தெரிந்தடிப்பார். ஹல்லேலூயா. அதுபோல தான் மொர்தெகாயினுடைய அண்ணனுடைய மகளாக இருந்த அக்சாளுடைய பேர், அவர் தான் எஸ்தர். அவளை மொர்தெகாய் எடுத்து வளர்த்தி கொண்டிருந்தான். ராஜாவினுடைய கொட்டாரத்திலே அவளும் சேர்க்கப்பட வேண்டிய நாட்கள் கடந்து வந்த பொழுது அவளும் சென்றாள். ஆனால் மொர்தெகாய் என்னெல்லாம் சொல்லி அனுப்பினானோ அதபடியே அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மொர்தெகாயை அவள் பார்த்தது ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக. இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் உலக மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்பதை விட்டுவிட்டு ஆவிக்குரிய மனிதர்களை, ஆவிக்குரிய நம்மோடு சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய, நம்முடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் எஸ்தரை மாற்றினது போல, அந்த அக்சாலை ஒரு எஸ்தராய் மாற்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பின் அனுபவத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ப்ரொசீஜர் எல்லாம் கடந்து வந்தது. ப்ரொசீஜர் எல்லாம் முடிந்து வருகின்ற பொழுது எஸ்தர் ராஜாவினுடைய முன்னில் போகிறதுக்குள்ள நாள் வந்தது. ராஜாவினுடைய முன்ன போகும்போது ராஜா செங்கோலை நீட்டினா மட்டும்தான் யூ ஆர் செலக்டட். சரிதானே? இன்டர்வியூக்கு போகிற பொழுது ராஜா ஒரு மார்க் போட்டு இதுக்கு தான் மார்க்கு தான் செங்கோல் நீட்டினா மட்டும்தான் இவங்களை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். இவ்வளவு பெண்கள் போன இடத்துல கர்த்தர் எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எஸ்தர் அந்த இடத்துல கொட்டாரத்தில் அனுப்புனதுக்கு வெறுமையாக அனுப்பல, அதற்கு பின்னாடி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு யோசேப்பை கொட்டாரத்தில் அனுப்பினதற்கு, இவ்வளவு சிறைச்சாலைகள் மத்தியில் கொட்டாரத்தில் அனுப்பினதற்கு ஒரு வாக்குத்தத்தம் அங்கே கடந்தது. ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம் அங்கே கடந்தது. யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ஒரு ஆமான் மூலமாய் கடந்து வந்த அந்த
ஒரு இருட்டின் அனுபவத்தை மாற்றும்படியாகத்தான் அன்று ஒரு மொர்தெகாய் மூலமாக ஒரு அத்சாள் என்று சொல்லக்கூடிய ஒரு எஸ்தரை எடுத்து வளர்த்தி ராஜ கொட்டாரத்திலே கர்த்தர் அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம் இன்றைய தினம் நாம் இந்த சிறைச்சாலையிலே இருப்பது, இந்த தினம் நாம் இந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலே இருப்பது நல்லதல்ல. என்றைக்கு இந்த சிறைச்சாலையில் நமக்கு விடுதலை கிடைக்குமோ என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் வீணாய் போகாது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து நாம் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் வீணாய் போவதில்லை. அது நம்முடைய தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எஸ்தர் ராஜ சமூகத்திலே கடந்து சென்ற பொழுது அவளை ராஜகுமாரத்தியாக அபிஷேகம் பண்ணப்பட்டாள். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அதுக்கு அப்புறம் தான் ராஜா ஆமானை அவனுடைய ஒரு ஊழியக்காரனாக மாற்றுகிறார். அப்படி அது வரைக்கும் சில வேளை செடிக்கு தண்ணி தணிச்சுட்டு இருந்தவனாக இருக்கலாம். அவனை ஒரு ஊழியக்காரனாக, அவனை ஒரு பெரிய ஒரு பதவியில் கொண்டு வச்சவன். அவருக்கு என்ன வந்துட்டு, ஒரு பெரிய ஒரு கத்து வந்துட்டு, அவர் வண்டியில் போவார், போகிற டைமில் எல்லாம் அப்படி போவார், இப்படி வருவார். ஆனால் வரும்போது மொர்தெகாய்க்கு மட்டும் மனசில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஆண்டவரை பற்றி உள்ள ஒரு விசுவாசத்தில் நான் இவனை என்ன செய்ய மாட்டேன் அப்படி எழுதவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், அவனை வணங்க மாட்டான் ஒரு நாளைக்கும். மற்றவங்க எல்லாரும் எழும்பி நின்று சல்யூட் அடிப்பாங்க. ஆனால் மொர்தெகாய் மட்டும் ஆமான் போகிற டைமில் அவரை வணங்குவதோ அவரை தரிசிக்குவதோ அதுவரை ஒன்றும் செய்யலை. அது யாருக்கு விசனமாக இருந்தது? ஆமானுக்கு அழிவு காலத்துக்கு விசனமாக இருந்தது. ஹல்லேலூயா. அழிவு காலத்துக்கு விசனமாக இருந்தது. ஆனால் நம்ம நார்மலாக நம்ம சொல்ல போனால், இப்போ எனக்கு செல்வராஜங்களுக்கு மேலே மட்டும்தான் என்னது சின்ன ஒரு கசமுசா, நான் ஒரு குடும்பத்தையே தீர்த்து கட்டணும்னு நினச்சா இப்போ ஏதாவது உண்டுன்னு அவர்கிட்ட என்ன செய்யலாம், நேரடியாக பேசி தீர்த்துக்கலாம். ஆமான் உடனே என்ன செய்தான் தெரியுமா, அவரை மட்டும் இல்லை அவருடைய குலத்தை முழுவதும் தீர்த்து கட்டும்படியாக அவன் பிரயத்தனம் பண்ணினான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மொர்தெகாய் யாரு? தேவனை ஆராதிக்கிறவன். மொர்தெகாய் ஒவ்வொரு காரியங்களும் அவன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் கேட்டு தான் பெற்றுக்கொள்வான். அதன்படி தான் எஸ்தர்ட்டையும் சொல்லுவான். எஸ்தருக்கு மொர்தெகாய் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனைப்படி தான் எஸ்தர் நடந்து கொண்டே இருந்தாள். ஆமான் ஒரு திட்டத்தை வகுத்தான். இவனையும் கொல்லணும், இவனோடு இருக்கிற எல்லா அந்த யூத குலத்தில் உள்ளவர்களையும் கொல்லணும். அந்த நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, 127 நாடுகளிலும் இருக்கிற யூத குலத்தை நான் அழித்தே தீர்வேன்னு சொல்லிட்டு அகாசுரியல் ராஜாவிட்ட போய் சீலெல்லாம் வாங்கிட்டார். அவரோட மோதிரத்தில் இப்போல்லாம் சீல் தான் வைப்பாங்க, அன்னைக்கு அப்படி இல்லை. அவரோட விரலில் கிடக்கிற மோதிரத்தை கலத்தி சீல் வச்சாச்சுன்னா சீலு வச்சது தான். அதான் நம்ம வாசிக்க கேட்டது. மொர்தெகாயினுடைய குலம் யூத குலம். அந்த யூத குலத்தை அழிக்கும்படிக்கு ஆமான் என்ன பண்ணா, பெரிய ஒரு திட்டத்தை தீட்டினான். அஞ்சற்காரர்கள் போனார்கள். அந்த சூசான் நகரம் முழுவதும் கலங்கிற்று. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூசான் நகரம் முழுவதும் கலங்கக்கூடிய காரணம் இதுதான். தேவனுக்கென்று ஊழியம் செய்த, தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற அந்த ஜனங்களை அழிக்கும்படிக்கு எப்பொழுது ஆமான் திட்டம் தீட்டினானோ அவனுக்கு அழிவு காலம் தொடங்கினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆமானுக்குள், நான் சொல்கிறேன் ஆமானுக்குள் நம்ம என்ன நினைப்போம், இந்த ஒரு பொசிஷன் கிடைச்ச உடனே யாரானாலும் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறதற்கு தயங்குவாங்க. அவனுக்கு பொசிஷன் கிடைச்ச நாட்களில் இவர் அப்படி பண்ணுறாருன்னா ஒரு 2-3 வருஷம் நம்ம என்ன சொல்லுவோம், ஆராயிட்டு பார்ப்போம், ஆற போட்டு அப்புறம் பார்ப்போம்னு சொல்லுவோம். அந்த பருவாடி ஒன்றும் இல்லை. இவர் அப்படியே நான் நினைக்கிறேன் அவருக்குள் சாத்தான் புகுந்தது. நமக்கு நம்ம சில வேளை சொல்லலாம், அப்போது ராஜாக்க கூட இருந்தவன்கிட்ட எப்படி சாத்தான் எப்படி புகுவான் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். சவுலை யார் அபிஷேகம் பண்ணது? தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அதே சவுலுக்கு உள்ள என்ன வந்து பொல்லாதாவி கடந்து வந்தது. அப்போ சவுலுக்கு உள்ள தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்குள்ள பொல்லாதாவி கடந்து வந்தான்னா ஆமானுக்குள்ள கடந்து வருவது எம்மாத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி சப்பர், கடைசி பஸ்காவை கொடுக்கின்ற பொழுது யூதாஸ் காரியத்துக்குள்ள என்ன வந்தது? அந்த கடைசி துணிக்கையை எடுத்து கொடுத்த உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே
12 சீசர்களுக்குள்ளே ஒருவன் இருந்தவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான் என்று சொன்னான். ஆமான் எம்மாத்திரம், சவுல் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பது வரையிலும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பது வரையிலும் எந்த இடத்திலும் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக, தேவ ஜனங்களுக்கு எதிராக நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது. எப்போ நம்முடைய வாயிலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு எதிரான வார்த்தைகள் கடந்து வருகிறதோ அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஆவி கடந்து வந்ததென்று? எந்த ஆவி கடந்து வந்ததென்று? பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவி கடந்து வந்ததென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரத்தில் என்ன கடந்து வந்தது? சிறைச்சாலையின் அனுபவம் கடந்து வந்திருக்கிறது. நினச்சி பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ 10 பேர் இருக்கான். 10 பேரையும் ஒருத்தன் கொலை பண்ணி போடுவோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீடு கலங்குமா கலங்காதா? கலங்குமா கலங்காதா? அதுபோல தான் சூசான் நகரம் முழுவதும் இப்போ கலங்கி காணப்படுகிறது. சூசான் நகரம் முழுவதும் கலங்கி காணப்படுகிறது. அப்பொழுதுதான் எஸ்தரை பார்த்து இவர் மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு. மொர்தெகாய் என்ன நினைச்சிட்டாரு தெரியுமா? நான் என் பிள்ளைய அங்கே விட்டேன், அவள் போய் சொகுசு வாழ்க்கை கிடைச்ச உடனே எங்களை எல்லாம் மறந்தாச்சு, இனி அவளால் நமக்கு என்ன வராது, ஒரு விடுதலை நமக்கு வராது. இவர் மனதில் இப்படி நினைத்தார். இவர் நினைச்சு இப்படி சொல்லுகிறார், நீ தப்பித்து கொண்டாய் என்று நீ நினைக்காதே, உனக்காக கர்த்தர் வேறொருவரை எழுப்புவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் எஸ்தர் மறந்து, அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன். எஸ்தருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். சாரி, 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தெகாய் இப்போ சொல்றாரு, அவ எல்லாத்தையும் மறந்துட்டான்னு சொல்லி தான் இவர் மொர்தெகாய் சொல்றாரு, உனக்கு ராஜமேன்மை கிடைத்தது எங்களுடைய யூத குலத்தை பாதுகாப்பதற்காக, நீ அங்கே போய் தூங்குவதற்காக அல்ல. உனக்கு ராஜ மகிமையும், உனக்கு உயர்ந்த வஸ்திரங்களும், உனக்கு நல்ல ஆகாரமும், உனக்கு தேவையான தாதிமார்களும் எல்லாம் கிடைத்தவுடனே யூத குலத்திற்கு வந்த இந்த நிந்தையை நீ மறந்து விட்டாயோ என்று நினைத்துதான் அவர் சொல்லுகிறார், இதற்காக கூட கர்த்தர் உன்னை இந்த இடத்துக்கு அனுப்பி இருக்கலாமோ. நான் சொல்லுகிறேன், எஸ்தர் ஒருபோதும் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அது அவர்கள் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி நாம் செய்வோம் என்று சொன்னால் எஸ்தர் செய்த காரியத்தை நாமும் செய்ய முடியும். அப்பொழுதுதான் எஸ்தர் சொல்லி அனுப்புகிறார், 3 நாள் என்ன செய்யணுமா? நீங்களும் உபவாசம் பண்ணுங்க, நாங்களும் உபவாசம் பண்றோம். முதல்ல மொர்தெகாய் சொல்லி அனுப்புனாங்க, என்னன்னு நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க நடக்கணும். இப்ப எஸ்தர் சொல்லி அனுப்புறாங்க, நீங்க உபவாசம் பண்ணுங்க, நானும் உபவாசம் பண்றோன்னு. இவர் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசத்தை அறிவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயாவது நடக்குமா? எங்கேயாவது நடக்கக்கூடிய காரியமா? அந்த 3 நாள் உபவாசத்தில் நம்ம கூட ஜெபிப்போம், இந்த உபவாசத்திலேயாவது அற்புதம் நடக்கணும்னு, அடுத்த உபவாசத்திலேயாவது அற்புதம் நடக்கணும்னு. நம்முடைய தரிசனம் பெரிது, நம்முடைய விசுவாசம் பெரிது, காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, யூத ஜனங்களுடைய அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாது. அஞ்சற்காரர்கள் தம்முடைய தபால்களை எல்லாம் எல்லா நாட்டுகளும் அனுப்பிவிட்டாங்க. இன்ன நாள் இன்ன இடத்துல வச்சு காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? எல்லா யூத ஜனங்களும் அழிக்கப்படுவார்கள் என்று அங்கே முத்திர போட்ட பேப்பர்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இங்கே உபவாசம் நடந்து கொண்டிருக்கிறது. 3 நாள் உபவாசம் நடந்து முடிகின்ற பொழுது ராஜாவுடைய கண்களில் என்ன கிடைத்தது? ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. எப்படி? எஸ்தர் சொல்லிக்கிட்டு போறா. அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ராஜா அழைக்கல, ராஜாவினுடைய முன்னாடி வருவதற்கு ராஜா அழைக்கல. ஆனாலும் அவர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜாவுடைய கோலுமுற்றத்தில் போய் நிற்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேருக்கு இப்படி ஒரு விசுவாசம் வரும்? நான் சாகணும்னாலே சாகுறேன், ராஜா என்னை கூப்பிடாம நீ எதுக்கு முன்னாடி வந்து நின்று அப்படின்னு என்னை கேட்டு என்னை திட்டினாலும் என்னை கொன்னாலும் நான் சாகணும்னா சாகிறதுக்கு தயார்னு சொல்லிட்டு ஒரு எஸ்தர் ராஜாவுக்கு முன்ன போய் நிற்கிறார்.
ஆனாலும் ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அங்கே ஒரு விருந்து வருகிறது. ராஜா கேட்கிறார், நீ என்னுடைய ராஜ்யத்தின் பகுதி கேட்டாலும் நான் உனக்கு தரக்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்படி விரும்புகிறார் அவர் ராஜா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலையின் அனுபவம் நம்மை விட்டு மாறும்போது கர்த்தர் ராஜா அந்த ராஜகுமாரத்தியாகிய எஸ்தருக்கு என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறாரோ அதை விட மேலாக கர்த்தர் நமக்கு தருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் வாஞ்சிக்கணும். அவங்க விசுவாசத்தோடு தான் போனாங்க. ராஜா கொன்று போட்டாலும் கொன்று போடட்டும், எனக்கு என்ன வேணும்? இந்த யூத குலத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு வேண்டும் என்று ராஜாவினுடைய முன்னாடி எஸ்தர் போய் நின்னாங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய கண்களுக்கு தயவு பெற பண்ணி ஆமானையும் விருந்து கூப்பிட்டாங்க. ஆமான் அந்த இடத்துல போன டைமில் ஆமானுடைய மனதெல்லாம் கலங்குகிறது. இப்பொழுது ராஜாவுடைய கண்களில் யாருக்கு தயவு கிடைத்தது? எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. எஸ்தர் சொல்லுகிறாள், எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் உண்டு, ஒரே ஒரு கோரிக்கை. யூத குலம் அழிந்து கொண்டிருக்கிறது. யூத குலத்திற்கு அழிவிற்கு ஒரு ஆள் என்ன செய்திருக்கிறாங்க? கட்டளை போட்டிருக்காங்க. எனக்கு அதை மட்டும்தான் மாற்றணும் அப்படின்னு, அதை மட்டும்தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்ச ரிக்வெஸ்ட்டை அப்படி சொன்னவன் யார் என்று கேட்கிறார் ராஜா. இந்த யூத குலம் அழிந்து போகும்படி அப்படி சொன்னவன் யார்? அப்பொழுதுதான் சொல்லுகிறார், இந்த ஆமான் என்று சுட்டி காட்டின உடனே ஆமானுடைய காரியங்கள் எல்லாம் விலக்கி வந்தது. அப்பொழுதுதான் கேட்கிறார், மொர்தெகாயை குறித்து கேட்கிறார் ராஜா. ஆமானிடத்தில் கேட்கிறான், நீர் விரும்புகிற மனிதனுக்கு நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார்? ஆமான் என்ன நினச்சிட்டு போனார் தெரியுமா? இப்பொழுது நான் ராஜாவுக்கு அடுத்தபடியில் இருக்கிறது நான் மட்டும்தான். எனக்கு செய்யாத காரியமாக இப்போ செய்ய போகிறாங்க. அதனால் என்னெல்லாம் செய்யக்கூடாது இருந்ததோ எல்லாவற்றையும் சேர்த்து சொல்கிறார் ஆமான். ஆனால் கர்த்தர் ராஜாவுனுடைய தூக்கத்தை கெடுத்தார் ஒரு நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜாவுனுடைய தூக்கத்தை கெடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ராஜாவை கொல்லுவதற்கு வகை தேடின பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த மொர்தெகாய் ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினா, உம்மை கொல்லுவதற்கு இங்கே இருக்கிற 2 பிரதானிகளும் வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் எப்படி இருக்கணும்? நல்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னது அப்போது தான் ஞாபகம் வருகிறது. மொர்தெகாய் எனக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்தானே, நான் அவனுக்காக ஏதாவது செய்தது உண்டான்னு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாருக்காவது ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டு உடனே நாம் அதனுடைய பிரதிபலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிட்டு நாம் பிரதிபலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, பிரதிபலத்தை என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, கர்த்தர்கிட்ட எதிர்பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மறக்க விடலை. மொர்தெகாய் அந்த ராஜாவுக்கு செய்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்யலை? மறக்க விடலை. அப்பொழுது நாளாகம புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது மொர்தெகாய் செய்த காரியம் அங்கே ஞாபகத்துக்கு வருகிறது. மொர்தெகாய்க்கு ஒரு காரியம் செய்யாததுனால இந்த ஆமான் வந்து கேட்குறான், நான் என்ன செய்யணும்னு. ஆமான் நினைத்தான், எனக்கு தான் இப்போ பெரிய வெகுமதி எல்லாம் கிடைக்கும். ஆமான் இடத்துல சொல்லுகிறார், நீ என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினாயோ மொர்தெகாய்க்கு போய் செய், மொர்தெகாய்க்கு போய் செய். எல்லாமே அப்படியே திரும்பிச்சு, எல்லாமே அப்படியே உள்டாவாக மாறிவிட்டது. ஆமான் நினைத்தான், இந்த மொர்தெகாய்க்காக ஒரு 50 முழ நீளமான என்னத்தை செய்து வச்சுருந்தான்? தூக்கு மரத்தை செய்து வச்சுருந்தான். அதே தூக்கு மரத்தில் யாரை தூக்குனாங்க? ஆமானை தூக்குனாங்க. அடுத்த 2வது விருந்திலே எஸ்தரை குறித்து எஸ்தரிடத்தில் கேட்ட பொழுது, நான் இனி உனக்கு என்ன செய்து தரணும்னு கேட்ட பொழுது எஸ்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் உண்டு, எங்களுடைய யூத குலத்திலிருந்து வந்த அந்த அழிவுக்கு நீர் தப்புவிக்கணும். அடுத்த லெட்டர் உடனே ரெடி. எல்லா இடத்துலையும் எங்கெங்க இடத்துல யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அனுப்பினார்களோ அதே ஸ்பீடில் அடுத்த லெட்டர் போகிறது. இந்த காரியம் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாதுன்னு அடுத்த லெட்டர் அடுத்த ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால் கடந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நாம் கேட்டது போல சிறைச்சாலையின் அனுபவம் நம்மை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால், 1 தேவ சபையினுடைய பின்புலம், 2 நாம் துதித்து பாடி தேவனை ஆராதிக்க வேண்டும், 3 எஸ்தரும் மொர்தெகாயும் உபவாசித்து ஜெபித்தது போல நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், அன்று யூத குலத்திற்கு வர இருந்த அந்த அழிவிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? தப்புவித்தார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமா? எஸ்தருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். எஸ்தர் 8:15.
ஹalleluya, ஹalleluya. நாம் வாசிக்க கேட்ட வசனம் எப்படி இருந்தது? முதல்ல கேட்ட வசனம், சூசான் நகரம் எப்படி இருந்ததா? கலங்கி இருந்தது. ஹalleluya. சூசான் நகரம் எப்படி இருந்ததா? கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்களேன். சூசான் நகரம் எப்படி இருந்ததா? யூத குலத்திற்கு ஒரு எஸ்தர் மூலமாய் ரட்சிப்பு வந்த பொழுது சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஹalleluya. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமானோடு முடியவில்லை, ஆமானோடு முடிந்து போனதில்லை. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், யூத குலத்துக்கு விரோதமாய் அவன் ஒரு அரசாணையை கொண்டு வந்த பொழுது ஆமான் மட்டும் கொலை செய்யப்படவில்லை. ஆமானுடைய சந்ததியிலே யார் யார் வந்தார்களோ எல்லா ஜனங்களும் கொலை செய்யப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ஆமானுடைய 10 மக்களும் தூக்கு கயிறிலே தூக்கி விட்டார்கள். ஹalleluya. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூசான் நகரம் எதை குறித்து கலங்கினதோ, சூசான் நகரம் எதை குறித்து கலங்கினதோ, சூசான் நகரம் எந்த சிறையிருப்பை குறித்து கலங்கினதோ, அந்த நகரம் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து தேவனுடைய சமூகத்திலே உபவாசத்தோடும் கண்ணீரோடும் துதித்தலோடும் தேவ சபையினுடைய பின்பலத்தோடும் ஜெபித்த பொழுது சூசான் நகரம் ஆர்ப்பரித்து கலங்கினது, ஆர்ப்பரித்து சந்தோஷித்து மகிழ்ந்தது. ஹalleluya. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த ஹோலிலேண்ட் டிவி மூலமாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பினுடைய அனுபவம் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் இந்த நாட்களிலே துதித்து பாடி தேவ சபையினுடைய பின்பலத்தோடு உபவாசத்தோடும் கண்ணீரோடும் நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்போம் என்று சொன்னால், சூசான் நகரத்திலே ஆர்ப்பரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி களைத்தார், அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி களைத்தார், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே இனிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு, பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தா, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தா. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு,
எல்லாமே சோ ஏசு ஏசு எல்லாமே சோ ஏசு ஏசு